எப்படி இருக்கும் மாஷா அல்லாஹ் அந்த அற்புதமான காட்சி. அல்லாஹ் தபாரக் வ தஆலா எவ்வளவு ஆனந்தமா இருப்பான். அவன் ஹபீபுல் ஆலம் அர்ஷுக்கு வர்றான். அல்லாஹு அக்பர். ரப்புல் ஆலமீனுக்கு அந்த குஷி மாஷா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் தன்னை அழைக்கிறான் முலாகாத்துங்கிற குஷி ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? ஆஷிக்கும் மாஷூக்கும் முலாகாத்துக்காக உள்ள அந்த முபாரக்கான அந்த லைலத்து ஷரீஃப் மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதுல் ஹராமி இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. சுப்ஹான் தொடங்கும்போது என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே அது பெரிய அற்புதமானது, ஆச்சரியமானது. நம்ம எப்போ சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம்? ஆச்சரியமான விஷயம் சுப்ஹானல்லாஹ், பிரம்மாண்டமான. புரிஞ்சா? நம்ம திங்கிங்லயே வராத விளங்குச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய அல்மத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் நாம கேட்டோம்னாவே போதும்பா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன நாம கற்பனை பண்ணாத சந்தோஷத்தை கொடுத்து அல்லாஹ் நம்மளை ஃபௌக்குல ஆக்கி வச்சிருவான். அடே அல்லாஹ் நம்மளை ஃபௌக்குல ஆக்கணும், அப்பதான் நம்ம ஃபௌக்குல போக முடியும். மாஷா அல்லாஹ் நீ காலமெல்லாம் முயற்சி பண்ணாலும் நீ அங்கேயே நிற்ப. மாஷா அல்லாஹ் அங்கேயே நிற்ப. கழுதை என்னைக்காவது என்ன பறக்க முடியுமா? அது என்ன செய்யும்? கால தூக்கிட்டு அங்கே நிற்கும். விளங்குச்சா? அப்ப என்ன செய்யுதுங்க? புராக்கு புறப்படுது மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது புராக் வந்து எங்க இறங்குது? மக்கா முக்கர்ரமால புறப்பட்ட புராக் ஷரீஃப் பைத்துல் குதுஸுக்கு முன்னாடி முதல் அரைவில், ஃபர்ஸ்ட் அரைவில் எங்க மாஷா அல்லாஹ் எங்க இறங்குது? புராக் மாஷா அல்லாஹ் மதீனத்து முனவ்வரால வந்து இறங்குது. கிதாப் மறந்துடாத, கிதாப் நசாயில ஹதீஸ் ஷரீஃப் வருது. மாஷா மதீனத்து முனவ்வரால வந்து புராக் இறங்குது. மாஷா புரிஞ்சு? மதீனா முனவ்வரால வந்து புராக் இறங்குறதுக்கு என்ன காரணம்? மதீனா ஷரீஃப்ல வந்து இறங்குறதுக்கு என்ன காரணம்? அப்ப நாயகம் மதீனத்துக்கு பேரு மதீனானே கொடுக்கல, அது ஹிஜ்ரத்துக்கு பிறகு என்ன கொடுக்குறாங்க. அதனால பழைய பேரை சொல்லக்கூடாது. பழைய பேரை சொன்னா 3 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் தௌபா செய்யுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ மறந்துடாதயா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மதீனா முனவ்வரால வந்து புராக் இறங்குது. மதீனா ஷரீஃப்ல புராக் இறங்கினோம்னா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அது ஹாதிம் சொல்றது, நாயகமே தங்கட சலாத் எடுத்துங்க, நாயகமே சலாத் எடுத்துங்க. நாயகர் 2 ரக்காத் மாஷா அல்லாஹ் என்ன அங்க தொழுதாங்க. மாஷா அல்லாஹ் எங்க தொழுதாங்க? இப்ப குப்பத்து ஹதரா ஷரீஃப் இருக்குதுல்ல, முவாஜஹத்துல் கரீம் இருக்குதுல்ல, புரிஞ்சா? முவாஜஹத்துல் கரீம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல நாயகம் தொழுதாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் தஆலா முலக்கதீர் அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல ரஹ்மத்துல் ஆலமீன் வாலிதைன் ஷரீஃபை நாலே ஷரீஃபுடைய ஹிமாயத்துல எல்லாரும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஈத் மீலாத் மௌலூதுல் கரீமுக்கு ரொம்ப சந்தோஷமா மதீனா ஷரீஃப்ல போய் ரொம்ப ஆபாதான முறையில செலவு பண்ணிருக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். நாயகத்துடைய முவாஜஹத்துல் கரீமுக்கு நம்ம போகும்போது அதுல முதல் சஹன் இருக்குது அல்லவா? அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் அத்ஹருல் அஸீமுக்கும் ரியாதுல் ஜன்னாவுக்கு இடையில உள்ள முதல் இடம், ஜாலி முபாரக்ல முதல் இடம், அங்கதான் இருக்குது சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் உடைய கபர் ஷரீஃப். மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் உடைய கபர் ஷரீஃப் அங்கதான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எங்க இருக்குது? ரவுதுல் கரீம் உள்ள, புரிஞ்சா? நாயகத்துடைய கபர் அத்ஹருல் அஸீம் ஜியாரத் ஷரீஃப் முவாஜிர் ஷரீஃப் போகும்போது ஜாலி முபாரக் முதல் போர்ஷன் வருதுல்ல, ஹோலி போர்ஷன் முதல் சஹன் முபாரக்கா அங்கதான் இருக்குது. மாஷா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம் நாயகம் மாஷா அல்லாஹ் தன்னுடைய அருமை வாப்பா நாயத்தை தலைமாட்டுல வச்சு எஜமா என்ன சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் உருல் அஸ்மான ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய கதமேன் ஷரீஃப்ல வந்து தத்ஃபீன் ஆவாங்க. மாஷா புரிஞ்சா? தன் வாப்பா நாயத்தை மாஷா அல்லாஹ் தலைமாட்டுல வச்சிருக்காங்க. ரஸ் முகத்தஸ் முபாரக்கான பகுதியில ஜிஹத் ஷரீஃப்ல வச்சிருக்காங்க. மாஷா காரணம் என்ன? நாயகம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்றாங்க, அன கைருக்கும் நஃப்ஸா லா ரைப ஃபீஹி.
சையீதி யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே தாங்கள் கைருல் அக்பர் மாஷாஅல்லாஹ். எல்லா கைரும் தங்கள்ல மாஷாஅல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எல்லா கைரும் தங்கள்ல இருந்தா உண்டாய் வருது. ஆனா கைருக்கும் நஃப்ஸா வ கைருக்கும் அபா. உங்க எல்லாரும் வாப்பாவை விட மாஷா அல்லாஹ் ஏன் வாப்பா தான் கைரானவங்க மாஷா அல்லாஹ். எல்லா நபி ரசூல் வாப்பாவை விட மாஷா அல்லாஹ் கைருல் அன்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுல் கரீம் தான் மாஷா அல்லாஹ் கைரானவங்க மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க. ஆனா கைருக்கும் நஃப்ஸா வ கைருக்கும் அபா வ கைருக்கும் அபா. ஹதீஸ் நபவி. வாப்பா நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு மஹப்பத். முதலாக கண்மணி நாயகம் அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் சையதா தையிபா தாஹிரா ஜாஹிதா ஆரிஃபா மலிகா சுல்தானா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உலமா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமீனா பின்த் சையதுனா வஹப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அஃபாத் அலைஹில் பரக்காத் மின்ஹுமா தஹரதனா. உம்மா நாச்சியாரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான 5 வயசுல ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஆலமு ஷஹாதால மதீனா முனவராக்கு வந்தாங்க. அரபி உம்மாவோட மாஷா அல்லாஹ் மதீனா முனவரா கண்மண்ணாய முபாரக்கான 5 வயசுல வந்தாங்க. ஆலமு ஷஹாதா நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன காலத்தை கடந்தவங்க. புரிஞ்சா? எஜமானுக்கு எத்தனையோ லிபாஸ் ஷரீஃப் இருக்கு. அதுல ஒரு லிபாஸ் இது மாஷா அல்லாஹ். அதுல ஒரு ஐயுக்கும் மிதலி லா. புரிஞ்சா? லா புரிஞ்சா? லஸ்துக ஹயாத்திக்கும் ஒரே ஜவாப் வந்துச்சு. வசிய ரசூலுல்லாஹ் அலி கர்ரமல்லாஹு வஜஹு லிசான் ஷரீஃப் இருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் பின் கத்தாப் உஸ்மான் பின் அஃபான் ஜமீஅ ஸஹாபத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வ ரிضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்தி ஃபீ தாரின். எல்லாரும் லிசான் ஒரே ஜவாப். நான் கேட்டேன் லஸ்துக ஹயாத்திக்கும் என்ன போல உங்களை யார் இருக்கிறா? லஸ்னா கஹயாத்திக யா ரசூலுல்லாஹ். லஸ்னா கஹயாத்திக யா ரசூலுல்லாஹ். நாயகமே தங்களை போல யார் எஜமான் இருக்கு? மாஷா அல்லாஹ். லஸ்னா கஹயாத்திக யா ரசூலுல்லாஹ். லஸ்னா கஹயாத்திக யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ் சஹாபாக்கள் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம மஃபூம் ஆக்கிற பெரிய தௌஃபீக் அல்லாஹ் அவங்க கொடுத்திருந்தாங்க. அதனால தான் என்ன தலஅல் ஷம்சு அலைனான்னு சொல்லல, தலஅல் பத்ரு அலைனா மாஷா. காரணம் என்ன? ஷம்ஸை விட பிரம்மாண்டமானது பத்ரு மாஷா. இன்னும் அரபி இலக்கணத்துல, அரபி கிராமர்ல, அரபி நஹவுல மாஷால என்ன ஷம்ஸுங்கிறது பெண்ணினத்தை சார்ந்தது. பத்ருங்கிறது பத்ர் ஆணினத்தை சார்ந்தது. பத்ர் ஆண்பால், ஷம்ஸ் பெண்பால். புரிஞ்சா? அதுக்கு ஷரஃபானமான வேற இருக்குது. இங்க சொல்லும்போது என்ன ரெண்டையும் சேர்த்து சொன்னா அதுக்கு தஸ்ரீஹாத் வேற. இங்க தனியா சொல்லுவது என்ன தலஅல் ஷம்சு அலைனா. பூமியில 76% என்ன தண்ணி இருக்குது, 24% நிலம் இருக்கு. மாசத்துல 30 நாளைக்கும் டே டைம்ல ஷம்ஸ் வருது. சூரியன் காலையில என்ன ஷம்ஸ் துலு ஆகுது, சன்ரைஸ் ஆகுது, சன்செட் ஆகுது. ஜவால் டைம்ல ஃபுல் அந்த ஆக்ரோஷத்தையும் கர்னு ஷம்ஸ், சூரியன் தன்னுடைய முழு உத்வேகத்தையும் உலகத்துக்கு காட்டுற நேரம் கர்னு ஷம்ஸ். அன்னைக்கு சொன்ன கர்ணுங்கிற பேர் அது கொண்டு மாசானா. கர்ணு கொம்பு மட்டும் அர்த்தம் அல்ல. புரிஞ்சா? துல்கரனைன் கர்ணு கொம்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்க கருண மாசாலைன்னா ரொம்ப தன்னுடைய முழு உத்வேகத்தின் முழு அந்த பவரை காட்டுறது நேரம் ஜவாலுடைய டைம் மாசா. லுஹர் டைம்ல எப்படி சூடு கடுமையா இருக்குது, லுஹர்ல உள்ள சூடும் காலையில 8 மணிக்கு ஒரே மாதிரியா இருக்கும். இருக்குமா? அப்படி இருக்க. சாயந்தரம் 6 மணிக்கு எவ்வளவு சூடு இருக்க. அப்ப இந்த முழு சூடை கருணத்துக்கு பேர். அப்ப அது வந்து என்ன இவ்வளவு பெரிய சூடை காட்டும்போது கூட
கடல் அது பாட்டில் சும்மா சாதாரணமாக தான் இருக்குது. கடலில் போகிற ஆளுகளுக்கு தெரியும் நினைச்சா. ஆனால் ஐயாமுல் பீதுடைய நாள் 13, 14, 15 ஃபுல் மூன் டைமில் கடல் அலை மாசால ஆக்ரோஷமான ஆட்டமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் என்னோட வாழ்க்கையில் இதை நான் என்ன மலேசியாவில் பூலபுசாரில் சுல்தான் வாரிஃபீன் ஜதி குர்ரத்தைனி மல்ஜாயி சையத் இஸ்மாயில் அல் ஹசனி வல் ஹுசைனி ரலியல்லாஹு தஆலா ரஃபாத் அலைஹிம் பரக்காத் மின்ஹு ஆமீன். ரசூல் ஆத்துடைய 4வது தலைமுறை பேரப்புள்ள ரசூல் ஆத்துடைய புள்ள சையத் அப்துல் ஜப்பார் அல் காதிரி, அவங்க புள்ள சையத் சாலிஹுல் காதிரி, அவங்க புள்ள சையத் அப்துல் காதிர் காதிரி, அவங்க புள்ள சையத் இஸ்மாயில் காதிரி. அவங்க தர்பார் ஷரீஃபில் நம்முடைய ஷேக்நாயகமான பாபா நாயகர் இஜாசத்தோடு என்னோட அம்மா செய்த ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரக்கத் சொல்லுமா அல்லாஹ் ஹல்வத்து செய்ய சொல்லி இதுமா சொல்லி ஹல்வத்து இருந்தமா. அந்த டைமில் நான் அந்த கடல் ஆட்டத்தை நான் அனுபவ ரீதியாக நான் அனுபவிச்சிருக்கிறேன் மாஷா. புரிஞ்சா? நம்ம கோலத்தில் பிள்ளைகள் சொன்னால் கடலுக்கு போகிற ஆட்கள்லாம் ஃபிஷர்மேன்ஸுக்கு தெரியாது. புரியுதா? நாம் என்ன அங்கே ஜசீரில் தங்கியிருந்த நேரம் ஐலண்ட் இந்த நேரம் மாஷாவில் அந்த ஆட்டத்தை நேரில் பார்த்த மாஷா. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 13, 14, 15 கடல் அலை ஆட்டம் ரொம்ப ஆக்ரோஷமாக. காரணம் என்ன? இந்த ஃபுல் மூன் அல்லாஹ் எவ்வளோ பேர் ரஹ்மத் செய்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பகலில் தன் அடியான் என்ன சம்சுடைய உஷ்ணத்தில் இருக்கிறான்னு சொல்லி ராத்திரில் அந்த ஃபுல் மூனுடைய உஷ்ணம் இறங்குனா நம்மளால் தாங்க முடியாது. கடலே தாங்காம ஆடுது. 76% நீர்பரப்பு இருக்குது. நிலப்பரப்புல 76% இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹல்கு தாங்க முடியாம ஆடுது மாஷா அல்லாஹ். 24% இருக்கிற இந்த நிலப்பரப்பு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன ஆடாம வச்சிருக்கிறான். அது காரணம் வேற ஒன்றும் இல்லை மாஷா அல்லாஹ், வேற ஒன்றும் இல்லை மாஷா அல்லாஹ். மஹபூபைலாம் ஹுசூர் ஹாஜா நிஸாமுதீன் அவருடைய சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ், மதீனா முனவ்வரா கடல்ல இல்லை இந்த நிலத்துல இருக்கு. புரிஞ்சா? அந்த பத்ர் எந்த பத்ருடைய நூறுல அந்த தஹ்லீக் செய்யப்பட்டுச்சோ அந்த பத்ர் மாஷா அல்லாஹ் நிலத்துல இருக்குது மாஷா அல்லாஹ் மதீனத்து முனவ்வரா. அதன் காரணத்தினால அல்ஹம்துலில்லாஹ் என்ன நிலம் ஆடாம கடல் ஆடுது. கடல் ஆடுது மாஷா அல்லாஹ். எல்லாம் நினைச்சா? அப்போ சஹாபா என்ன சொன்னாங்க? தொலால் பத்ரு அலைனா. காரணம் என்ன? ஷம்ஸை விட ரொம்ப பிரம்மாண்டமான நிலை அன்னைக்கு மூன் நிலவு என்ன முழு நிலையில் இருக்குது, கமாலியத்தில் இருக்குது, ஃபுல் மூணா இருக்குது. 13, 14, 15 பீர் என்ன அது தன்னுடைய முழு அந்த நிலையை காட்டும் போது லுஹூர் ஆக்கும் போது தாங்க முடியாம கடல் ஆடுது மாஷா அல்லாஹ். தாங்கிக்க முடியாம கடல் ஆடுது. ஒரு மாசம் பூரா என்ன 27 நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூரியனை பார்க்குது. அது ரொம்ப ஆக்ரோஷத்தோடு வருது. ஆனால் அது கடல் வாட்டம் இருக்குது. ஒன்றும் ஆடலை. ஒரு சைக்ளோன் வருதுன்னா அது சூரியனை கொண்டு அல்ல, அது காற்றை கொண்டு. அது வேற. எவனாவது ஒருத்தங்க என்ன பைத்தியக்காரன் அப்போ கடல் வந்துட்டு மழை நேரத்தில் ஆடுது. அதை முட்டாள சம்சை கொண்டு அல்ல, அது காற்றை கொண்டு, அது ரீக கொண்டு. அதுக்கு சூரியனுக்கு சம்மந்தம் இல்லை. சூரியன் இருக்காது. மழை காலத்தில் சூரியனுக்கு இருக்கும். புரியுதா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா கௌரவமிக்க இந்த தஷ்ரீஃபுல் கரீம் அன்சாரி சஹாபாக்கள் புகழ்முன் மசா தோலால் பத்ரு அலைஹினா மாஷா. பத்ரு வந்துருச்சு. பத்ரு வந்துருச்சு மாஷா. சஹாபாக்கள் ரொம்ப பிரில்லியண்டானவங்க, சாதாரணவங்க அல்ல மாஷா அல்லாஹ். ரொம்ப பிரில்லியண்டானவங்க மாஷா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் புறப்படும் போது என்ன ஒரு அன்சாரி சஹாபி, வாலிப சஹாபி, அவங்க தான் நாயகர் நாளைக்கு பாதல் ஃபஜர், அதாவது அடுத்த நாள் பாதல் ஃபஜர் சஃபர் ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அந்த பிஃபோர் நைட் நாயகத்துடைய முபாரக்கான கஸ்வா ஷரீஃப் ஒட்டகத்தில் கஜாவா தொட்டிலெல்லாம் பொருத்தப்பட்டுடும். எல்லா ஏற்பாடும் மாஷால செஞ்சு வச்சிருவாங்க. அந்த அன்சாரி சஹாபி நல்ல எங்பாய் அவங்க, அது அவங்களோட பொறுப்பு. புரிஞ்சா? கஜாவா தூக்கி செட் பண்றது அவங்க பொறுப்பு மாஷால். ஒரு முறை நாயகம் அடுத்த நாள் சஃபர் செய்ய போறாங்க. பொழுது விடிஞ்சா பாதல் ஃபஜர் மாஷா அல்லாஹ். இந்த சஹாபி அது சரியான வின்டர் டைம், கொடுமையான குளிர், பருது தாங்காத பருது மாஷா. டெசர்ட்ல எப்படி இருக்கும் பருது? நினைச்சா
ஊரே பரதா இருக்குது, ஊட்டிக்கு போனாங்க. வேலை ஊட்டி வேணுமா, ஏசியை போட்டு வீட்டில் இருந்தா ஊட்டி தான் குளிரானா. சரி, இளமை ஊஞ்சல் ஆடுது, வேற ஒண்ணு இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது இங்க, அந்த சாமி கஜாவா பொறுத்துறதுக்கு அவங்க எப்போ வந்து பொறுத்துவாங்க, பாதர் இஷா எல்லா ஹிதமத்தும் முடிஞ்சு தஹஜ்ஜத் டைம்ல வந்து பொருத்தி இரவோட இரவா செட் பண்ணி வச்சிருவாங்க. கஜாவா பொறுத்தணுங்கிற நியத்தோட படுத்திருக்கும் போது அவங்களுக்கு ஜனாபத் ஆயிடுச்சு, முழுக்கு வாஜிப் ஆயிடுச்சு. குளிர், கடுமையான குளிர், கடுமையான குளிர். சுடு தண்ணி போட்டு குளிச்சாலும் என்ன, சுடு தண்ணி போட்டு அடுப்புல சட்டி இருக்கிறது கடையில தண்ணி குளிர்ந்து போயிடும், அவ்வளவு பெரிய குளிர். சுபஹான மன் ஜல்ல ஜலாலா. ஹாலாத்து ஜனாபத்தோட தன் மீது குறிப்பு கடமையான நிலையோட நாயகத்துடைய அந்த முபாரக்கான கஜாவா ஷரீஃபை தன் கையாளத்தோட அந்த சஹாபி விரும்பணுமா சார்? அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பெரிய அதர்வமா சார், எவ்வளோ பெரிய ஹுர்மத்மா சார். தொழுகை கூட தைமஸ்னியோட தொழுவாள் அந்த மாதிரி நேரங்கள்ல விளங்குச்சா? தயமம் செய்துக்கிட்டு கூட அப்ப தயமம் கடமையாகல, அப்ப தயமம் கடமையாகல. தயமத்துக்கு உள்ள சபபுல இது ஒரு சபபு. தபரானி ஷரீஃப்ல ஹதீஸ் வரும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரெண்டு விஷயம் வருது, ஒன்னு ஆயிஷா நாயகத்தை கொண்டு, இன்னொன்னு இந்த சஹாபியை கொண்டு. இப்ப மாஷா அல்லாஹ் என்ன, இந்த சஹாபி என்ன செய்றாங்க, அவங்களுக்கு ஒரு காஸ் தோஸ்து உண்டு. அந்த சஹாபிட்ட போய் இரவோட இரவா சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சு, வெளியே செய்தி யாருக்கும் தெரியக்கூடாது மாஷா அல்லாஹ், இந்த பூச்சி பூச்சி வெளியே போட்டு உள்ள போயிடுச்சு, அதான் வெளியே போட்டு சரி விடு, சும்மா தூக்கி போடு, அது வாங்கி தூக்கி போடு, புரியுதா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இரவோட இரவா போய் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய உதடு கருப்பா இருக்குது, கூடாது, உடம்பு கேடு. நீங்க தான் கிட்ட வச்சு உடம்புல பாக்குறேன், விடக்கூடாது. எனது வயசு இந்த பயலுவ என்ன எல்லாரும் கூட்டிட்டு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சும்மா என்ன உஷாரா இருக்கணும். எனக்கு கிட்டனை வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் மைக்ரோஸ்கோப் பார்த்த மாதிரி தெரியுமா சார், எப்படி இதை பத்தியா படிச்சு நான் நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க அங்க ஒண்ணு இல்லை, அங்க அவன் என்னமோ சொன்ன அங்க இருக்கிறது சீரம் இருக்குது. அவர் ஒண்ணு என்ன, அவர் வளர்றதுக்கு கை துடிக்குது, கை இந்த தெரியாத தூரத்துல இருந்து பார்த்தா தெரிய பாவம் எங்கேயும் நேரம் இருக்குது. அவன் கால இருந்து நோயாளி தெரியும் விட மாட்டேங்கிறான், காரணம் ஏற வரைக்கும் வர்றமா சார். சரி கை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, இந்த சாபி இரவோடு இரவா ஓடி போய் தோசிட்ட இந்த மாதிரி சூழ்நிலை பிடித்து யாருக்கும் சொல்லக்கூடாது, இன்னைக்கு கஜாவா நீங்க பொறுத்திருக்க, இன்னைக்கு கஜாவா நீங்க பொறுத்திருக்க. ஆனா ஒரு கால் நான் ஃபஜருக்குள்ள என்ன எப்படி குளிக்க முடிஞ்சுன்னா சுடுதண்ணி போட்டு குளிச்சுட்டு நான் ஓடி வந்து நான் சரிப்படுத்திக்கிறேன். அந்த சாமி அவங்களுக்கு பெரிய பாக்கியம், இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமே. ரசூலுல்லாஹி சஃபர் முபாரக்காவு ஹிதமத் ஓடி போய் அல்ஹம்துலில்லாஹ் என்ன யாருக்கும் தெரியாம வேலையை நான் முடிச்சிடுறேன், யாருக்கும் தெரியாம அவங்க போய் கஜாவாலாம் பொருத்தி வச்சுட்டாங்க. அப்ப என்ன ஸ்ட்ரீட் லைட்டா இருந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அஹமத்துல்லாலுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர் புறப்படுறதுக்கு முன்னாடி இந்த சஹாபிக்கு என்ன, நான் நேரமாகிட்டு இருக்குது, தண்ணி சொந்தரும் குளிர்ல விண்டர்ல பரத்துல என்ன தீயும் ஒழுங்கா உஷ்ணமாக மாட்டேங்குது, தண்ணி சூடாக மாட்டேங்குது, ஏதோ துடிக்க துடிக்க என்ன உயிரெல்லாம் ஆடுது. குளிச்சுட்டு தொடச்சிட்டு உடைய உடுத்திக்கிட்டு ஓடுறதுக்கு கடையில நாயகம் சஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிஜமா கஜாவாசல் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே நாயகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு யார் கஜாவா பொறுத்துனா, நம்ம பிள்ளை எப்போதும் பொறுத்துற மாதிரி தெரியலையே, எஜமான்டே முடியும். புரிஞ்சா? அவங்களுக்கு தெரியாது, இது நடக்கிறது இல்லை. யாராமன் ஹல்ஃபுகமா யாராமன் அமாமோ. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இந்த சாஹி அப்படியே கீழே கொஞ்சிட்டு இருந்தாங்க. மாஷா அல்லாஹ் தயம்மமுடைய ஆயத்து நாசில். தயம்மம்ங்கிறது
இந்த உம்மத்து கிடைச்சது அந்த சஹாபியுடைய அதபு ஹுர்மத்தை கொண்டு தான் மாஷா அல்லாஹ் என்ன தயம்மம் கிடைச்சிச்சு மாஷா. விளங்குதா? இங்க முக்கியம் என்ன, அந்த சஹாபி ரசூல் கல்பு ஷரீஃப் கஜாவா ஷரீஃப் கூட என்ன உடம்பு சுத்தம் இல்லாம தொடக்கூடாதுங்கிற ஈமானம் யகீனும் சஹாபாக்கள் இருந்துச்சு மாஷா அல்லாஹ். அதுதான் பெரிய இதாத் மாஷா அல்லாஹ். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஹாபி கன்னுஜூம் பிஷாரத் செஞ்சாங்க மாஷா அல்லாஹ். நீ அஸ்ஹாபி கன்னுஜூம்ல சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் சொல்ல வேணாம், எதையுமே சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் அஸ்ஹாபி கன்னுஜூம். மௌலானா ரூமி சொல்லுவாங்க, குஃப்த் பயகம் பர் சஹாபி நுஜூம், குஃப்த் பயகம் பர் சஹாபி நுஜூம், ரஹ்வரா ஷமா ஷைதா ராரஜூம். குஃப்த் பயகம் பர் சஹாபி நுஜூம், सरकार दो जहान सैयाए रामकान वाली कौनैन नादिशे हर दो जहान जीनते फर्श ज़मीन जानशीन अर्श बरीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम व शरफ करम मजद वालम निसानुल हक़्क़िल करीमान बिशारत செஞ்சாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் நட்சத்திரங்களை போல மாஷா அல்லாஹ். குஃப்த் பைகம்பர், பைகம்பர்னா நபி பார்சில ரசூல், ரசூலுக்கு பேரு பைகம்பர். குஃப்த் பைகம்பர் சஹாபி நுஜூம் ரஹ்வரா. ஓ மூமின்களே, ஈமான்தாரிகளே, உங்க ஈமானுடைய சஃபர்ல என்ன சபிக்கப்பட்ட ஷைத்தான் உங்களை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த ஷமால அந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரம் 100 கையில எடுத்துக்க மாஷா, லைட்டா எடுத்துக்க மாஷா. ஷமனா ஷமனா என்ன லைட், புரிஞ்சா? குஃப்த் பைகம்பர் சஹாபி நுஜூம் ரஹ்வரா ஷமா ஷைத்தான் ராரஜூ. மாஷால என்ன ஆகுதுங்க, தயம்மம் நாசில் ஆயிடுச்சு மாஷா. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரமது வல்லம் அருமை உம்மா நாச்சியார் எஜமானி உம்மா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உஸ்மா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா நாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் அலைஹில் பரக்காத் ஆமீன். நாயகியோட மாஷாஅல்லாஹ் நாயக மதீனா முனவ்வராக்கு வந்தது எப்போ, காலத்தை கடந்த கண்மணி நாயகத்துடைய 5வது வயசுல மாஷாஅல்லாஹ். மதீனா சரி வாரத்துக்கான சபப் என்ன, அருமை வாப்பா நாயகத்துடைய கபருல் கரீமை ஜியாரத்து செய்யறதுக்காக. அருமை வாப்பா நாயகத்துடைய கபருல் கரீம். இன்னைக்கு உருஸ் முபாரக்குடைய அரூசுல் அதீமான அபுல் கைர், அபுல் கைர் தாஜுல் இஸ்லாம் தாஜ் வஇஸ்ஸுல் அதீம் அபு ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸஃபாப அலைனல் பரகாத் மின்ஹு தஹரன். நாயகத்துடைய மேலாமரமான ரௌவா ஷரீஃப கபரு அத்ஹர ஜியாரத் செய்யறதுக்கு தான் அருமை உம்மா நாச்சியார் எஜமான கொண்டு வராங்க. சர்வலோக நாயகர் மாஷா. வாப்பா நாயகத்திலே கபருல் கரீம் ஜியாரத் செஞ்ச நாயகம் மாஷா அல்லாஹ். உம்மா ஜியாரத் ஷரீஃப்லாம் முடிச்சு உம்மாடைய கராபத்தெல்லாம் உண்டு மாஷா அல்லாஹ். மதீனா முனவ்வரால கராபத்தார் எல்லாரும் தங்கிட்டு தான் போகணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. உம்மா எஜமானி உம்மா தங்கியிருந்தாங்க மதீனா ஷரீஃபில். சில நாட்கள் ஆயிடுச்சு, மாதங்கள் ஆயிடுச்சு. மக்கா முக்கர்ரமாவுக்கு புறப்படுறதுக்கு தயாராகும் போது கண்மணி நாயகம் மாஷா உம்மாட்ட என்ன, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே வாப்பா கூட இருக்கலாமா மாஷா. நாயகம் அந்த அளவுக்கு என்ன, அவர்கள் வாலிதைனி கரீமையின் மீது கண்மணி நாயகம் காட்டின அந்த அன்பு பாசம். ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதைனி ஷரீஃபுடைய அல்மத்து ஷரீஃபை தொடர்ந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் வாப்பா நம்முடைய ஆளுக்கு மாஷா அல்லாஹ். அஷருக்கு படிக்கும் போது மட்டும் என்ன, யா கரீம் அல் வாலிதைன்னு சொன்னா பத்தாது, சொல்றமல்லவா அந்த வாலிதைனுடைய இக்ராம் என்ன தாலிம் என்னன்னு சொல்ல வேணாமா, நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேணாமா, அதுலப்பா பெரிய இல்மு மாஷா அல்லாஹ். அடே நீ நபியுடைய முஹப்பத்தை தான் உன்னை பிள்ளைக்கு முதல் ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுக்க சொல்றாங்க. அல்லிமு அவுலாதக்கும், உங்க பிள்ளைக்கு என்ன நீங்க மாஷா அல்லாஹ் எதை டீச் பண்ணணும், நபியுடைய மஹப்பத்தை. அடுத்தது நபியுடைய அஹ்லுபைத்துடைய மஹப்பத்தை. அஹ்லுபைத்துல முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் வாலிதைனி ஷரீஃபைன். வாலிதைனி ஷரீஃபைன் இல்லாம எப்படி அஹ்லுபைத் வருவாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? 3வது ஸ்டேஜ் தான் மாஷா அல்லாஹ் குர்ஆன் படிச்சு கொடுத்து. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், உல்டா வாங்கிட்டோம். அவனுக்கு வாயில வரதோ வரலையோ நம்ம சில பேர் அப்பயே அவனை போட்டு என்ன
அவருக்கு அந்த சூரத்தை மனப்பாடம் பண்ணி கொடு, இந்த சூரத்தை மனப்பாடம் பண்ணி கொடு. படுக்கும்போது ஒரு துவா ஓதுறாராம், எதுக்கு இதையெல்லாம் ரசூல் சொல்லவே இல்லை. புரிஞ்சா? சில புள்ள என்ன அது வாய்க்கு லெஃபர் வராது, குழந்தையா இருக்கும், தப்பு தப்பா ஒரு சூரத்தை ஓதும். அம்மா அப்பா என் பிள்ளை என்னடா குரான் ஓதுது. அந்த குட்டிக்கு என்ன ரசூலுல்லாஹி வாலிதன் ஷரீஃபினுடைய திருநாமமே தெரியாது. குட்டிக்கு அல்ல, பெத்த அந்த கழுதைகளுக்கும் தெரியாது. புரிஞ்சா? பெத்ததுக்கு தெரிஞ்சவங்கள பிள்ளைக்கு தெரிய போகுது. இது மசாலா என்ன? இஸ்லாம் படிச்சு கொடுக்கிற தீன் இது அல்ல. தீன் இது படிச்சு கொடுக்கிற மாஷாஅல்லாஹ். அஞ்சு அல்லாஹ் எல்லாத்திலையும் முற்படுத்துறான். சூரத்துல் அலக் நாஸிலாச்சு மாஷாஅல்லாஹ். முதல்ல குர்ஆன் ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ்க்கு முதல் வஹி வந்துச்சு. எத்தனை ஆயத்து வந்துச்சு? 5 ஆயத்து தான் வந்துச்சு மாஷாஅல்லாஹ். 5 ஆயத்து தான் வந்துச்சு மாஷாஅல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா உம்முல் கிதாபுக்கு பேர் சூரத்துல் பக்ரா தொடங்குது மாஷாஅல்லாஹ். 5 ஆயத்துல அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மூமின்களுடைய ஷரஃப பத்தி, ஈமானுடைய ஷான பத்தி அல்லாஹ் பேசுறான். பிஸ்மில்லாஹ் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி இருந்து உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் வரை மாஷாஅல்லாஹ். என்ன ஈமானுடைய ஷான பத்தி அல்லாஹ் பேசுறான். அதுக்கு பிறகு தான் குஃப்ரு நிஃபாக்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் மாஷாஅல்லாஹ். குர்ஆனுடைய ஃபஸாஹத் இல்ல, குர்ஆனுடைய ஃபஸாஹத் ஆட்களுக்கு இல்ல. இதுக்கெல்லாம் இமாம் சுயூத்தி என்ன தனியா ரிசாலாவே எழுதுறாங்க மாஷாஅல்லாஹ். உலூமுல் குர்ஆன் சொல்லி மாஷாஅல்லாஹ். குர்ஆன்னா என்னன்னு முதல்ல விளங்கு மாஷாஅல்லாஹ். குர்ஆனுக்கு எத்தனை பேர் இருக்குது? குர்ஆனுக்கு எத்தனை பேர் இருக்குது? தௌராத்துக்கு என்ன பேரு? தௌராத்துக்கு என்ன பேரு? தௌராத் தான் இல்லையா? அது குர்ஆன் தான். அது என்ன? குர்ஆன் தான். ஜபூருக்கு என்ன பேரு? குர்ஆன் தான். இன்ஜிலுக்கு என்ன பேரு? குர்ஆன் தான். ஆனா ஃபுர்கான்ங்கிறது தௌராத்து கிடையாது. ذிக்ருங்கிறது தௌராத்து கிடையாது. இன் ஹுவ இல்லா ذிக்ருங்கிறது அல்ல, அது என்ன? தௌராத்து கிடையாது. அது குர்ஆனுக்கு மட்டும்தான், ஃபுர்கானுக்கு மட்டும்தான் மாஷாஅல்லாஹ். கிதாபு முபீன் அது இந்த அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ்க்கு மட்டும் தான், தௌராத்து கிடையாது மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? மின் ஹாசிதி முக்தரிமில் ஐனானி அன்தல்லதி சும்மித ஃபில் குர்ஆனி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியார் மகா கௌரவமிக்க பரிசுத்தமான மணி வைத்திலிருந்து சல்லல்லாஹு உலகத்துக்கு வந்த உடனே நாயகத்தில் அருமை பாட்டனார் ஜித்துல் கரீம் சையதுல் முகர்ரபீன் செய்தனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூக்கி மாஷாஅல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதுரு ஷரீஃபை அணைச்ச உடனே ஸல்லல்லாஹு அப்படியே புன்னகை பொழிந்தாங்க மாஷாஅல்லாஹ். வதுஹா வஜ்ஹுல் அலிம்ல ஏற்பட்ட புன்னகை மாஷாஅல்லாஹ் என்ன சர்வ லோகங்களும் பிரகாசிச்சு மாஷாஅல்லாஹ். அந்த புன்னகையை பார்த்த உடனே அப்துல் முத்தலிப் நாயகம் மசாலா ரசீது படிச்சார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாம் த்வைபல் ஆர்தானி قد ساد في المهدي على الغلمان. அப்படி தொடர்ந்து படிச்சுட்டே வரும்போது என்ன? மீன் ஹாசதி முதுத்தாரிமில் ஐனானி ஹாசதின்களை கொண்டு நாயகத்துக்கு பொறாமைக்காரர்களை கொண்டு என்ன தீங்கெல்லாம் உண்டான்னு சொல்லி தௌராத்து ஜபூர்ல எல்லாம் படிச்சிருக்கிற தௌராத் ஜபூர்லாம் சொல்லுது. அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி. தங்களை பத்தி என்ன குர்ஆன் பேசுனுச்சுன்னா எந்த குர்ஆன் பேசுனுச்சு? தௌராத்து ஜபூர் இன்ஜில் சொல்றாங்க மாஷாஅல்லாஹ். அன்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆனி சொல்லி. புரியுதா? இதுக்கு தான் கூப்பிடுறது மாஷாஅல்லாஹ். கடையில் இருந்தால் அன்னைக்கு மட்டும் வருமானம் வரும், இங்கே வந்தால் மாசானா லாட் அமௌண்ட் ரசூலா கொடுத்துருவாங்க. புரிஞ்சா? கடையில் இருந்தால் மசாலா என்ன எண்ணி எண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், இங்கே இருந்தால் எண்ணாம அள்ளி எண்ணி தூக்கி போடுற அளவுக்கு கொடுத்துருவாங்க. இது சர்க்கார தோஜான அதிமுஷான் மஜ்லிஸ் மசா. புரிஞ்சா? அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை உம்மா நாச்சியாட்டேனா அம்மா இன்னும் இருக்கணுமா, இன்னும் இருக்கணுமா மாஷாஅல்லாஹ், என்ன இருக்கணுமா மாஷாஅல்லாஹ். உம்மா இருந்துட்டாங்க.
உம்மா இருந்துட்டாங்க மாஸ்டர். எப்படிப்பட்ட உம்மா மாஸ்டர்ல, எப்படி உள்ள உம்மா மாஸ்டர்ல, வலியத்தல் குபராவுல உம்மா மாஸ்டர், வலியத்தல் குபராவுல உம்மா மாஸ்டர். உம்மாவுடைய மது சரி வேணா தௌராத் ஜபூர் இன்ஜில்ல மட்டும் இல்ல மாஷா அல்லாஹ், அர்ஷல்னா அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ், அர்ஷல்னா அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். மூமின் கல்புக்கு அல்லாஹ் ஹிஜாப் நீ காட்டுவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். ஆமீன் ஆமீன் ஆமீன். நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் சொல்லுங்க மாஷா அல்லாஹ், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. தங்கள் முபாரக்கான லிசானஹுல் கரீமா தாங்கள் சொல்லுங்க நாயகமே மாஷா அல்லாஹ், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என் வாலிதேன் ஷரீஃபின் மாஷா அல்லாஹ், நான் குழந்தையா இருக்கும்போது என் மேல அவங்க காட்டின ரஹ்மத்து, என் மேல என்னோட உம்மா காட்டின ரஹ்மத்து ரொம்ப விசேஷமானது அல்ல. அதனால நீ ரஹ்மத் காட்டல்லா என் வாலிதேன் கரீம், நீ ரஹ்மத் காட்டல்லா மாஷா புரிஞ்சா. அதனாலதான் என்ன ஹபீபுல் ஆலமீன் தங்களோட உம்மாவை எல்லா பாவங்களை விட்டு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மஹ்ஃபூஸ் ஆக்கி வச்சிருக்கிறான் மாஷா அல்லாஹ். தங்களோட உம்மா சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்மா ரசூலுல்லாஹ் ஆமீனா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எல்லா விதமான பாவங்களை விட்டு அல்லாஹ்வால பரிசுத்தமாக்கப்பட்டவங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு வந்து அல்லாஹ் வைக்க போறான் அங்க மாஷா அல்லாஹ். மாசூமா ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் என்ன இஸ்தஅதன்து ரப்பி அன் அஸ்தக்ஃபிர லி உம்மி ஃபலம் யஅதல் லி. காரணம் என்ன, என் ரப்பிடத்துல நான் கேட்டேன் என் உம்மாவுக்கு இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு, அல்லாஹ் வானான்ட்டான். ஹபீபே அங்க இல்லவே இல்லையே, பாவமே இல்லையே, அவங்களுக்கு பாவமே இல்லையே ஹபீபே, அவங்க மாசூமா ஹபீபே, தங்களோட உம்மா மாஷா அல்லாஹ் பரிசுத்தமானவங்க மாஷா அல்லாஹ், பரிசுத்தமானவங்க மாசூமா. நீங்க என்ன சொல்லுங்க அவங்களுக்கு, ரப்பிர்ஹம்ஹுமா ரஹமத் காட்ட சொல்லுங்க அல்லாஹ் மாஷா அல்லாஹ்வோட ஷானை இன்னும் ஆளாவாக்கி வை. அப்படி தங்கள் முபாரக்கான திருவாயால சொல்லுங்க. புரிஞ்சா, புரியுதா? வாலிதைனி ஷரீஃபைன், அடே இதுதான் பா தஸவுஃப், இதுதான் தஸவுஃப். விலாயத்து வேணுமா ரசூலுல்லாஹ்வுடைய நாலே சரி முடிவாச்சா எல்லாம் நடக்கும். விலாயத்து வேணுமா, குதுபா வேணுமா, கௌஸ் வேணுமா, என்ன ஆகணும், எல்லாம் முஸ்தஃபியத்தான ஹதரத்துக்கு குர்பான் ஆகும் மாஷா. லா வஸீலத இல்லா அன்த யா ரசூலுல்லாஹ் யா ஹபீபல் இலாஹி خذ بيدي ما لي ارضي سواك. முஸ்தபியத்தான ஹதரத்துக்கு சரண்டர் ஆகும் மாஷா அல்லாஹ். சர்வ பாக்கியங்களும் சர்வ ஐஸ்வர்யமும் உண்டாகும் மாஷா அல்லாஹ், எல்லாம் உண்டாகும் முஹம்மது ரசூலுல்லாஹ். புரிஞ்சா? நமக்கு ரசிக்கிறதுக்கு ஒரே நாயகம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம அன்பு வைக்கிறதுக்கு ஒரே ஹதரத்துல் கரீம் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். நாம திக்ர் ஷரீஃப் செய்யறதுக்கு, ஃபிக்ர் ஷரீஃப் செய்யறதுக்கு, நாம கொண்டாடுறதுக்கு எல்லாம் ஒரே ஹதரத் கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த ஹதரத்துல் கரீம்ல கபூலியத்தான ஹதராத்துகள் போ மாஷா அல்லாஹ், ஃபைது உண்டாகும் மாஷா அல்லாஹ். அது அல்லாம என்ன சும்மா எவனோ புரிஞ்சா பைத்தியக்காரத்தனமா பேசுறவன்ட்டெல்லாம் போய் காலத்தை வேஸ்ட் ஆக்கிடாது. எல்லாம் பாக்கியம் உண்டாகும் ரசூலுல்லாஹ் மேல மஹப்பத், ரசூலுல்லாஹ் புடி படுத்தாலும் உட்கார்ந்தாலும் எழும்பினாலும் புரிஞ்சா யா ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் இரு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஹதரத் சொன்ன மாதிரி என்ன, ஹம் கரீபோ கே காபே பேஹத் दुरूद हम फकीरों के सरवर पे लाखो सलाम मुस्तफा जाने रहमत पे लाखो सलाम, शम्हे बज़ में हिदायत पे लाखो सलाम। गरीबों के आका या रसूल अल्लाह, நாயமே என்ன போல பிச்சைக்காரனுக்கெல்லாம் தாங்கள் தான் பிச்சை போடணும் எஜமானே. என் குடும்பத்தை தங்களை தவிர நீக்கி வைக்கிறாள் வேற யார் எஜமானே? எனக்கு தங்களைய ஹதரத்துல் கரீமை தவிர வேற ஒதுங்குத்தலும் வேற சனது ஏதும் இல்லை எஜமானே. हम गरीबों के आका पे बेहदर, हम फकीरों के सरवत पे लाखों सलाम. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன
ரஹ்மத்துல்லாஹி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை உம்மா நாச்சியார் கண்மன் நாயகம் மாஷா அல்லாஹ். உம்மா இருக்கலாம், உம்மா இருந்துட்டாங்க மாஷா. வாப்பா நாயகத்துல ரசூலுல்லாஹ் காட்டின முஹப்பத் மாஷா. ஹாய் ஹாய் ஹாய். அந்த வாப்பா நாயகத்துல ஒரு ரசூலுல்லாஹ் புரிஞ்சா? ரஹ்மத்துல்லாஹி நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய தாத்தை இலாஹியாவ ஐனைனி ஷரீஃபால் கண்ட நாயகம், ஆசிகளான துஆஃபாக்களான ஃபுகராக்களான நாம் கண்மணி நாயகத்துடைய அபுல் கரீமுடைய அதீமு ஷான என்ன அல்லாஹ்வுடைய தௌஃபீக்ல மனாக்கிப் செய்துட்டு இருக்கிறோம் மாஷா அல்லாஹ். இதுதான் நமக்கு பெரிய ஈதுல் அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம்ல நம் போன்ற பாவிகளுக்கு என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமான புன்முறுவல மாஷா அல்லாஹ் பொழிவாங்க ரசூலுல்லாஹ். ஆமீன் ஆமீன். தினத்துல எல்லா அடியார்களுக்கு அல்லாஹ் அஃபூ செய்றானா, இதுதான் அல்லாஹ் நமக்கு அஃபூ செய்யக்கூடிய அலாமத் மாஷா அல்லாஹ். நமக்கு அல்லாஹ் மக்ஃபிரத் தௌஃபீக் செய்ற அலாமத் இதுதான் மாஷா அல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அலீம்ல நாயகன் சந்தோஷமா என்ன என்னுடைய ஹதரத் என்னுடைய ஃபுகராக்களே, என்னுடைய இபாதுகளே, என்னுடைய ஹபாப்களே, என் உஷாக்களே, என் குலாம்களே, என்னுடைய அபுல் கரீமனி எல்லாம் என்ன பதில் செஞ்சுட்டு இருக்கிற மாஷா அல்லாஹ். நான் உன்னையும் உன்னுடைய வாலிதைனையும் நான் கபூல் செய்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு நம்முடைய வாலிதைனுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா செய்யக்கூடிய பெரிய ஹைரான முபாரக்கான சாஅத் ஷரீஃபில் மாஷா முபாரக்கான சாஅத் ஷரீஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம். நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அருமை உம்மா நாச்சியார்ட்ட உம்மா இன்னும் இருக்கணுமா, வாப்பா நாயகத்துக்கு என்ன இருக்கணுமா? அல்லாஹ் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் காலத்தை கடந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 வயசுல உம்மா நாச்சியாரோட மதீனா முனவராக்கு வந்த நாயகம் மாஷா அல்லாஹ் ஒரு வருஷம் 6வது வயசு உதயம் ஆயிடுச்சு. அப்போதான் உம்மா ஆமினா நாயகி மாஷா அல்லாஹ் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் மதீனா முனவரால இருந்து மாஷா அல்லாஹ் மக்கா முக்கர்ரமாவுக்கு சஃபர் ஷரீஃப் புறப்படுறாங்க. மதீனா முனவரால இருந்து மக்கா முக்கர்ரமாவுக்கு சஃபர் ஷரீஃப் புறப்படுறாங்க. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக் வந்து மதீனா ஷரீஃப்ல இறங்குறதுக்கு காரணம் என்ன? வாப்பா நாயகத்துடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் ஷரீஃப் செய்யறதுக்காக. சர்வலோக பேரரசியான மாறின் லட்சரியான சையதுல் ஆலமீன் கபத ரசூலுல்லாஹ் அபூபக்கர் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் பரக்காத் மினாத் ஹரத். எல்லா வெள்ளிக்கிழமை இதுமானியமா ஃபாத்திமா நாயகி அமீரு தைபா சையது ஷுஹதாய் அம்மா ஹபீபல்லாஹ் سيدنا حمزة القرار عليه السلام أفاض علينا البركات من في الدمام. நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃப்க்கு ஜியாரத்துக்கு வருவாங்க அம்மா எஜமானிமா ஃபாத்திமா நாயகி. எஜமானிமா சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் ஜியாரத் ஷரீஃப் வரும்போது சையதா ஹம்சா நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃப்ல சலாம் சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் அங்கிருந்து சில ரக்காத்துகள் தொழுது அவங்களுக்கு ஈசாரா சாப் செய்வாங்க. சையதா தன்னுடைய நவாஃபிலான ஸலாத்துகளை தஹியத்தாக்குவாங்க, காணிக்கை ஆக்குவாங்க. சையது ஷுஹதா ஹம்சா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸலாத்துடைய சுன்னத்து ஷரீஃபை தான் சையதா செய்யறாங்க மாஷா அல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் கரீமான சையதுனா அபுல் கைர் அபு ரசூலுல்லாஹ் அபுல் கைர் அபு ரசூலுல்லாஹ் சையதுனா அபுல் கைர்ங்கிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுக்குற லக்பு. சொன்னேன்னா கைருக்கும் அபா நாயகத்துறை பாபா நாயகத்தை எப்போ பேசணும் அபுல் கைர்னு சொல்லி பேசுங்க மாஷா. அபுல் கைர் புரிஞ்சா? அபுல் கைர் மாஷா. அட அந்த கண்மணி நாயகத்துடைய அடிமைகள் நமக்கு கைர உம்மத்துன்னு பேர் கிடைக்குதுன்னா அந்த நாயகத்தை பெற்றெடுத்த பெருமாளுக்கு எவ்வளவு கௌரவத்தை எல்லாம் கொடுப்போம் மாஷா. தெரிவிச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க நாயகம் மாஷா அல்லாஹ் அபுல் கைர் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹதரத் ஷரீஃப்ல மாஷா அல்லாஹ் 2 ரக்காத் மாஷா அல்லாஹ் ஸலாத். முதல் ஸலாத் கடமை ஆகலப்போ லாஹிர்ல ஸலாத் கடமை ஆகல மாஷா அல்லாஹ். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுதுங்கன்னு சொன்னாங்க மாஷா அல்லாஹ். புரிஞ்சா? அதுக்கு இப்படியும் ஹதீஸின் இடத்துல
ஷாரிஃப்ல இடத்துல மானம் உண்டு மாஷா அல்லாஹ். நாயகம் வாப்பா நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃபில் ஸலவாத்து சலாம் சொன்னது சலாத்து அப்படி ஒரு மானா இருக்குது மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா நாயகம் என்ன, இப்போ குர்ஆன் ஷரீஃபில் ஒரு விஷயம் அல்லாஹ் ஹுக்கும் நாசிலான பிறகு இந்த உம்மத்துக்கு அது கடமையாகும். குர்ஆன்ல ஒரு விஷயம் ஹுக்கும் நாசில் ஆகுனா குர்ஆன்ல எது நாசில் ஆகும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை முன்கூட்டியே செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அதுதான் குர்ஆன்ல வரும். அதாவது குர்ஆனுக்கு நமக்கு குர்ஆன் இமாம், நமக்கு குர்ஆன் இமாம், கிதாபுல்லா இமாம், கிதாபுல்லாவுக்கு நூருல்லா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனுக்கு இமாம் இமாமுல் குர்ஆன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமுல் ஃபுர்கான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இமாமுல் கிதாபுல் முபீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்கு சார். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா நாயகத்துடைய ஹதரத் ஷரீஃப். இப்போ நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமான விஷயம் புரிஞ்சா, சந்தோஷமான விஷயம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் நம்ம வாப்பா நாயகம் கண்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரக்கத்து கொண்டு நம்ம எல்லா மக்களுக்கும், நம்ம எல்லா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாருக்கும் அழகான கல்யாணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நசீபாக்கி வைப்பானாக. ஈமான் தனத்தோட சீமான் தனத்தோட சிறப்பான அழகு சௌந்தரியமான, ஏன்னா நம்ம ஆம்பளை பிள்ளைக்கெல்லாம் பெண்களும் நம்ம பெண்மக்களுக்கெல்லாம் அழகான மாப்பிள்ளை மாதிரி அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அருளோட பொருளோட ஆனந்த பெருவாழ்வு வாழ்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. புரிஞ்சா? அப்ப நம்ம என்ன செய்ய, கல்யாணத்துல அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா ஆனவன்னு முதல்ல போய் என்ன செய்வாரு, புனப்பட்டு என்ன செய்வான், போய் பாப்பாவை போய் பிடிப்பாமா சார், முகமது தபரல்லாஹு அம்ரஹு முகமது போய் கட்டி பிடிச்சி புள்ள மோருவான், அவனை கொண்டு போய் கட்டி பிடிச்சி மோருவான். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா கிராண்ட் நிக்கா பைத்துல் ஃபாசில் பக்தியார் நடக்கும் மாஷா அல்லாஹ். பக்தியார் என்ன செய்வாங்க இன்ஷா அல்லாஹ் மூலம் கதி நிக்காஹ் முடிஞ்ச உடனே பாப்பா முகமது அப்துல் ஜவாத் வந்து கட்டி பிடிப்பாப்ல மாஷா அல்லாஹ். சார் அவன் செத்து ரொம்ப சரி அண்ணன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கோம் மாஷா. அது வந்து அது மாதிரி மாஷா அல்லாஹ். என்ன முகமது வாசில் கல்யாணம் முடிஞ்ச உடனே மாஷா அல்லாஹ் ஓடி போய் முதல்ல ஆதிக்காவை தான் பிடிப்பான். பரவாயில்ல பிடி மாஷா அல்லாஹ், அதான் கயிறு முதல்ல உமா அப்புறம் தான் வாப்பா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அதுக்கு எவ்வளவு பேர் ஹெல்ப்பா இருக்கிறாப்புல, பாரக்கல்லாஹு அம்ரஹா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அது மாதிரி நோ போட்ட பிள்ளை எல்லாரும் மக்கள் எல்லாரும் பிள்ளைகளும் புரிஞ்சா, முசம்மில் இருக்கிறான், ஷபீக் இருக்கிறான், எல்லாரும் மாஷா அல்லாஹ். அப்போ நாயகம் அவர்களுக்கு சந்தோஷத்திலேயே மகா சந்தோஷம் அல்லாஹ்வுடைய சந்திப்பு மாஷா அல்லாஹ். ரப்புல் ஆலமீனுடைய சந்தோஷம், ரப்புல் ஆலமீன் முலாகாத் செய்ய போறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமானோட உத்தரவு. முதல் எங்க வராங்க, வாப்பா நாயகத்துக்கு வர்றாங்க மாஷா அல்லாஹ். முதல் ஜியாரத் வாப்பா நாயகத்துக்கு வர்றாங்க. அடுத்தடுத்து ஜியாரத்லாம் இருக்குது, அடுத்தடுத்து ஜியாரத்லாம் இருக்குது. பைத்துல் குதுஸ்ல என்ன 1,02,40,000 அம்பியாக்கள் வந்து ஹுதூரா இருக்கிறாப்புல ஜஸதோட. சில ஜாஹில்கள் அம்பியாக்கள் ரூஹு வந்துச்சு, அதே பைத்தியக்காரன் அம்பியாக்கள் ஜஸது ஷரீஃபோட வந்தாங்க மாஷா அல்லாஹ். 2,40,000 பேர் என்ன இவ்வளவு பெரிய கிரௌடா இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு நபியுடைய ஜஸது முபாரக் வந்து ஒவ்வொரு விதமான குட்ஸ்மன் அல்லாஹ் வர வச்சிருந்தான். அப்போ பைத்துல் குதுஸ்ல மாஷா அல்லாஹ் அன்னைக்கு காலையில கதவு திறக்கும் போது குத்தாம்கள் பூரா சொட்டி வேர்வையா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துல உள்ள தண்ணியை தொட்டா ஒவ்வொரு மனம் ஒவ்வொரு வாசம் மணக்குது மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு மனம் இருக்குது. புரிஞ்சா? இது அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹிர்கல் ராஜாவுக்கு போய் ஹிர்கல் மாஷா அல்லாஹ் இஸ்லாமை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அபு சுஃபியான் ஹிர்கல் இடத்துல நாயகத்தோட எல்லா நல்ல அது அஹ்லாக்கு தையீபா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரே ராத்திரி மக்காவுல இருந்து பைத்துல் குதுஸுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாப்புல. அது ஒண்ணுதான் அப்படி கொஞ்சம் இழுத்தாப்புல. அப்ப இஸ்லாம் கபூல் செய்யற அபு சுஃபியான்
மசாலா என்ன இருக்கல் சொன்னாப்புல அது ஹக்கு மசாலா. காரணம் என்ன, அங்க இருந்த என்ன ஒரு கிறிஸ்துவர் இருக்கல் ராஜா, அங்க இருந்த கிறிஸ்துவ ஃபாதரியாக்கள் ஃபாதர்ஸ் கிறிஸ்துவ குருமார்கள் மூலமா எனக்கு செய்தி வந்து இருக்குது மாஷா. ஒரு இரவுல என்ன பைத்துல் குத்ஸ மூட முடியல. மறுநாள் பார்த்தா பைத்துல் குத்ஸுடைய வாசல்ல ஒரு ஹோல், ஒரு துவாரம் போட்டு இருந்துச்சு. தூரதர்சனம் போட்டது புறா கட்டுறதுக்கு, புறா எங்க ஓட போகுது அலாமத்து வந்ததுக்கு, புரிஞ்சா. பைத்துல் குத்ஸுக்குள்ள பார்த்தா நிறைய சொட்டிங் இருந்துச்சு. ராத்திரி நேரத்தில் எப்படி வேர்வை வந்துச்சு, ஒவ்வொரு சொட்டிங்கும் வேர்வையும் ஒவ்வொரு முபாரக்கான நல்ல நறுமணத்துல குட்சுமல்ல இருந்துச்சு. அது வேதங்கள்ல வந்திருக்கு. ஒவ்வொரு நபியுடைய மேனில இருந்து ஒவ்வொரு குட்சுமல் வரும். குறிப்பாக மசாலா என்ன அல்லாமா இமாமுல் அரூஸ் ரஹிமஹுல்லாஹ் பயான் செய்வாங்க. நிறைய இந்த லவங்கம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இது நிறைய மசாலா என்ன விளையிறது சிலோன்ல தான். நம்ம உப்பட்டி என்ன பட்டி உப்பட்டி தேயில புரிஞ்சா. ஆனா மசாலா என்ன உப்பட்டி ஜமீன்தார் அவன் வேற என்ன செஞ்சிருக்கிறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அங்க ரமத்துறை மணக்கள் இருப்பாங்க, ஆமீன் சொல்லுவாங்க. கொடி சொன்ன கொடி சொன்னா இன்னும் கொடி சொன்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், துவா கேட்டுட்டே இருக்கணும். என்ன சரிதானே மசாலா பிடியில் மணக்கள் இங்க வருது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த லவங்கம், கிராம்பு, ஏல, பட்டையெல்லாம் அதிகமான விளைச்சல் சிலோன்ல. அதுக்கு சபபு சொல்லும் போது இமாம் அரூஸ் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 300 வருஷம் அழுதது இந்த மலையில இருந்து, புரிஞ்சா. அப்ப அவங்களோட முபாரக்கான கண்ணீர் பட்ட பூமி, புரிஞ்சா. அந்த கண்ணீருடைய நறுமணம் தான் இந்த ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இந்த லவங்கம் எல்லாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிரைம் பண்ணும்போது அந்த கண்ணீர்ல உள்ள அந்த குட் ஸ்மெல் தான் இந்த லவங்கம்னு சொல்லுவாங்க மாஷா. இது குறித்து நிறைய விஷயம் இருக்கு. அல் முஹீத்னு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ். அதுல புராக்குடைய வேர்வையில இருந்து படைக்கப்பட்டது, புராக்குடைய சொட்டிங்ல இருந்து வேர்வையில இருந்து படைக்கப்பட்டது மாஷா அல்லாஹ். மஞ்சள் ரோஜான்னு சொல்லுவாங்க இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி மாஷா அல்லாஹ். மஞ்சள் ரோஜா புராக்குடைய சொட்டிங்ல அல் முஹீத் கிதாபு பேர் மாஷா அல்லாஹ். நம்ம சொல்றோம் இமாம் ஜலால் அத்தனை கிதாப் எழுதுறது, நீ பாத்தியா பார்க்காம ஏன் சொல்லிட்டு இருக்கிற, பார்க்கலே வாங்க ஒண்ணு பால் கடிங்க வாங்க, நான் கிதாப் வேணாம், புரிஞ்சா. மஹலபைத் மக்காம் சொல்ற என்ன ஒரு ஃப்ளோரே கிதாபுக்கு மட்டும் பாப்பானா வச்சிருக்காங்க மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத் ரசூலுல்லாஹி வதுஹா வஜ்ஹுல் அலைஹி லிபாஸ் ஆத ஜியாரத் ஷரீஃப்லாம் மாஷா அல்லாஹ் வெயிட்டிங்ல எல்லா அம்பியாக்கள் இருக்காங்க. நாயகம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இख्तियार ஹபீபுல் ஆலமீன் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் தாங்களை ஜியாரத் செய்ய தங்கள் வாப்பா நாயகம் வலியுல் அக்பர் முதல் தாங்கள் ஜியாரத் செய்யணும் மாஷா அல்லாஹ். அங்க பூரா எல்லா அம்பியாக்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுதான் பாரக்கனா ஹவுலஹு, ஆமானா ஜியாரத்துல் அம்பியா பாரக்கனா ஹவுலஹு, புரியுதா. தாங்கள் முதல்ல வாப்பா நாயகத்தை ஜியாரத் செய்யணும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய லிசான் ஹக்கல் கரீமா அபுல் கைர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாரத்தை நமக்கு செஞ்சு தரக்கூடிய அருமை வாப்பா நாயகம் வலியுல் அக்பர், வலியுல் அக்பர், குத்புல் அக்பர், கௌசுல் அக்பர் அபு ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹி அஃலலு ஸலாத்து வ அக்மலு ஸலாம் மஃபாத் அலைனா அல் பரகாத் மின்ஹு தஹரல்லாஹ். நாயகத்துடைய ரௌதத்துல் கரீம் கப்ர் அத்ஹர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதல் ஜியாரத் செய்யுமா. புரிஞ்சா. நாயகம் அவர்கள் தன் உயர்வான 7 வானத்தை கடந்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போக போறாங்க. சஃபர் ஷரீஃப் 1,40,40,000 மலக்குகள் புடைசூழ ஜிப்ரீல் மீகாயில் ஹாதிம்களாக கொண்டு மஹ்தூமுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு போகும்போது முதல்ல நாயகன் தன்னுடைய அருமை வாப்பா நாயகத்துடைய ஜியாரத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஆலா மர்தபால உள்ள வாப்பா நாயகம் மாஷா. யாருடைய வாப்பா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா மாஷா. யாருடைய வாப்பா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா, ஹபீபுல்லாஹ்வுடைய வாப்பா, சாஹிபுல் மகாமல் மஹமூதுடைய வாப்பா, ஷஃபாஅத்துல் குப்ராவுடைய வாப்பா, ஷஃபாஅத்துல் உலமாவுடைய வாப்பா.
நபியுல் அம்பியாவுடைய வாப்பா நாயகம் அபுல் ஹைர் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம். முதல்ல இது வாப்பா நாயகத்துடைய ஜியாரத் செய்யுங்க. வசீலத்துன் நஜாத் ஃபக்ருல் ஃபுகஹாஇ ரிதான் ஷேகுல் ஹிந்த் மௌலானா அப்துல் ஹை லக்னவி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துன் வாசியா அவங்கள கிதாபு வசீலத்துன் நஜாத். அந்த கிதாபுல தான் மாஷா அல்லாஹ் என்ன எஜமானுடைய உருஸ் முபாரக்குடைய தினம் பதிவு செய்யறாங்க. அது அல்லாம இன்னும் ஏராளமான ரிசாலாக்கள்லையும் இந்த யோமுல் அரஃபாவுடைய தினம் 9வது நாள் துல்ஹஜ் மாதம் பிறை 9வது தினம் யோமுல் அரஃபாவுடைய தினம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை வாப்பா நாயகம் அபுல் ஹைர் தாஜ் வ இஸ்ஸ உல் அதீம் அபா ரசூலுல்லாஹ் சையதுனா அப்துல்லா அலைஹி அஃதலு ஸலாத்தி வ அஃதலு ஸலாம் வ ஃபஅலைனா அல் பரகாத் மினு தஹரத் ஆமீன் ஆமீன் உருஸ் முபாரக்ங்கிறத மாஷாஅல்லாஹ் தஹகீக் செய்றாங்க. ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நம்முடைய எல்லா பாவங்களையும் முந்திய பிந்திய நம்முடைய அகலுடைய எல்லா பாவங்களையும் மாஷா அல்லாஹ் அரஃபா நோம்பெல்லாம் பிடிச்சி நம்ம நோம்பெல்லாம் ஓட்டையான நோம்பு ஏதோ பிடிக்கிற சும்மா நினைச்சாங்க. எல்லா பாவங்களையும் நாயகத்துடைய அருமை வாப்பா நாயகமான அபுல் ஹைர் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நாலன் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்மா ரசூலுல்லாஹ் சையதுனா ஆமினா பின்த் வஹப் அலைஹிஸ்ஸலாம் நாலன் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் துல் ஜலால் நம்மையும் நம்முடைய அஹலையும் அவனுடைய கதபில் இருந்து அல்லாஹ் விடுதலையாக்கி மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரிலாவை அல்லாஹ்வுடைய லிகாவை அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வஜூல் அலில் அஸீமில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய அஹலையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய துனியா ஆகிரத்துடைய எல்லா ஹைரான ஆதத்துகளையும் சையதுனா அப்துல்லா நாயகத்துடைய விலாயத் ஷரீஃபுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஆசிர்வாதி தருவானாக. ஆமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் சதகா ஷரீஃப் பரக்காத் அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ யுதீனுல்லாஹு ஃபضل வ ரசூல் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா
صلوا عليه وآله. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد.